ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்திருக்கிறார். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரெப்போ ரேட் வட்டி விகிதம் 0.5% அளவுக்கு இப்போது குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த ரெப்போ ரேட் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கும் கடனுக்கான அந்த வட்டி தொகையானது ரெப்போ ரேட் என்று அழைக்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக 0.5% அளவுக்கு அந்த வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 6%இலிருந்து 5.50 இந்த ரெப்போ ரேட் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதால் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான அந்த வட்டிக்கு அதற்கான அந்த கடன் தொகைக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரெப்போ ரேட் குறைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக வீடு வாகனங்களுக்கான அந்த வட்டி விகிதம் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரெப்போ ரேட் விகிதம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக 0.5% குறைக்கப்பட்டிருப்பதால் இப்போது 5.50% அளவுக்கு அந்த வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி கொடுத்த கடனுக்கான வட்டி விகிதம் வசூலிக்கப்படும். இது போன்று வங்கிகளுக்கு வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் வங்கிகள் மக்களுக்கு அளித்த அந்த கடன் தொகைக்கான வட்டி விகிதமும் குறையும். அதனால் மத்தியதர வர்க்கத்தினர் பெரும்பாலும் அந்த வீடு வாங்குவதற்கான கடன், வாகனங்கள் வாங்குவதற்கான கடன் தொகைக்கான வட்டி விகிதமும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த ரெப்போ ரேட் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மக்களுக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அது ஒரு சாதகமான அனுகூலமான பலனை அளிக்கும் என்றும் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5% தாண்டி இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று அறிவித்திருக்கிறார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக குறைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக மக்கள் வங்கிகளில் வாங்கிய பல்வேறு கடன்களுக்கான அந்த வட்டி விகிதம் கணிசமான அளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.